இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா React.js. ஸோ நிறைய பேருக்கு இது என்ன ஏதுன்றது தெரியாத இருக்கும். React.jsல டாக்குமெண்டேஷனாக படிக்க சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ இதில் மெயினாக இது எதுக்காக React.js அப்படின்னு சொன்னால் இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ஓகேவா? React.jsல என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது, எதனால் நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அது என்ன காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர் அப்படின்றால், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஒன் பேஜ் போட சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு ஒன் பேஜ், ஓகேவா? அந்த ஒன் பேஜில் மேலே ஒரு செக்ஷன் இருக்கும், கீழே ஒரு செக்ஷன் வச்சுருப்பீங்க. இப்படி இருக்கும். இப்படி நம்ம பேஜஸ் ரெடி பண்ணணும், கரெக்டுங்களா? ஹெட்டர், பேனர், சர்வீசஸ், அபவுட், ஃபுட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபைல் நேமு index.html, ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். index.html பேனர், சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். சரி, இதுக்கும் இப்போ நம்ம ரியாக்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ index.html இருக்கு. இன் ஃபியூச்சர் இது வந்து மல்டி பேஜாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ஒன் பேஜ் டெம்ப்ளேட் சொல்கிறோமா? மல்டி பேஜ் அப்படின்னா என்னன்னா, இதே விஷயத்த காப்பி பண்ணிட்டு இங்கே வந்துடும். இது பேர் services.html அப்படி இருக்கும். அதாவது சர்வீசஸை கிளிக் பண்ணால் service.html அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமானா கிடையாது. கண்டிப்பாக இது அபவுட் பேனர் மட்டும் இருக்கும். பேனர் கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இது காம்ப்ளிகேட்டட். இப்படி தூக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக சர்வீசஸை பற்றி இருக்கும், ஓகேவா? இந்த செக்ஷன் தள்ளி இப்படின்னு உள்ளுக்குள்ளார தனித்தனியாக, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எது மிஸ் ஆகுது அப்படின்னா இது மூணும் மிஸ் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் செக்ஷன் இருக்கும், ஃபோட்டோ செக்ஷன் இருக்கும். அப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் ஒரு கோடை எழுதிட்டு, ஓகேங்களா, இதை மட்டும் வேணும் அப்படின்னா சரி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டர் செக்ஷன், ஃபோட்டோ செக்ஷன் இன்கேஸ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா index.html காப்பி பண்ணிட்டு services.html போட்டு நடுவில் இருக்கிற பேனர், சர்வீசஸ், அபவுட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கல சப்போஸ் பிளக்இன் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம்.
ரிமூவ் பண்ணிட்டு ஹெட்டர் ஃபூட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார திரும்ப ஒரு மெயின் செக்ஷன் போட்டு சர்வீசஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஓகேவா? இதில் என்னன்னா எது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஹெட்டர் ஃபூட்டர் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இதை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரியாக்ட்ல உழைக்கிறாங்க. ஓகேவா? ஏற்கனவே ஒரு கோடு இருக்கு, அது எதுக்கு நான் திரும்ப 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 எழுதிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ரியாக்ட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரையே உடைக்கிறது தான் ரியாக்ட். இல்லை நான் அதுலேயும் அதே மாதிரி தான் எழுதுவேன்னா எழுதிக்கோ. ஓகேவா? அப்புறம் எதுக்கு ரியாக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? நீ இதுலேயுமே இதே மாதிரி தான் எழுதுது அப்படின்னா வேஸ்ட். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஹெட்டர் பேனர் சர்வீசஸ் சப்போர்ட்னு இருக்கிற எல்லாத்தையுமே இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா காம்பனண்டாக எழுதிடுவாங்க. ஹெட்டர் டாட் ஜேஎஸ் பேனர் என்னென்ன ஜேஎஸ்ன்னு சொல்றீங்க ஹெச்டிஎம்எல் சொன்னோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேவா? இது முழுக்க முழுக்க ரியாக்ட் ஜேஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஓகே, இந்த இதுக்கு வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து காமர்ஸ் பண்ணு அது பண்ணு இது பண்ணுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று போய்ப்போம். அந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல நீங்க ரியாக்ட் அது ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இருக்கா? இதே மாதிரி ஒரு ஃபோல்டர், அதாவது இதுல நான் ரியாக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக இப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஓகே, கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிச்சம் எல்லாமே அந்த மாதிரி போட்டுருந்தோம். அதனால் இப்போ இதில் ரியாக்ட். ஓகேவா? இதுக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூ, இது தேவையே கிடையாது. ஓகேவா? ஏன்னா அப்புறம் எப்படி ஃபோல்டர் கிரியேட் ஆகும்னா பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரியாக்ட் ஜேஎஸ் முழுக்க முழுக்க எப்படி ரன் ஆகும் அப்படின்னா நோட் மாடியூல்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் நோட் மாடியூல்ஸ் அப்படின்னா வரும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம போய் உட்காந்துட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பேக்கேஜ் மூலயமாவும் கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலயமாவும் ரன் ஆகக்கூடியது. கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னா இங்கே வந்துட்டு சிஎம்டி ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் ரன் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம இருக்கிறது எந்த டைரக்டரி அப்படின்னா ஜி கோலன்ல ட்ரைனிங்ல M6ல ரியாக்ட்ல இருக்கும். இப்போ அந்த கோலனுக்கு போகும். எப்படி போவீங்க அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு போட்டுட்டு ஓகேவா? ஸோ இதை அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா தான் ரன் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளார போய் தான் நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா? அப்புறம் எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் இல்லாமல் போகுது அப்படின்னா சிம்பிளாக என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் இங்கே எழுதி வச்சுருக்காங்கன்னா இந்த யூஆர்எல்ல போயிட்டு ஓகேவா இப்படி கலர்ச்சி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆகிருக்கணும். கவர் ஆனதுக்கப்புறம் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணணும். அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் எந்த டைரக்டரியில் சொல்கிறீங்களோ அங்கே வந்துடும். ஜியில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வெப்பில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இப்படி இருக்கணும். இந்த ப்ளூ கலர் வந்து செலக்ட் ஆன மாதிரி இருக்கணும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியோ உள்ளேயோலாம் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். சிஎம்டி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ரன் ஆகும். இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்டை ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. எதுக்காக ஓப்பன் பண்ணணும், ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். கரெக்டு. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பார்க்கும்போது HTML CSS பூஸ்டப்லாம் பார்க்கும்போது அடிஷ்னலாக எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை, அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் தேவை. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நோட் ஜேஎஸ் அப்படின்னு போயிட்டு இங்கே டவுன்லோடுன்னு இருக்கும்.
இதை நீங்கள் கொடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? கூகுள் பாருங்க, Node.js இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக தான் டவுன்லோட் பண்ணி இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டர் போய்க்கோங்க. இந்த ஃபோல்டர் அந்த ஃபோல்டர் தான் இல்லை, ஏதாவது ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரில் போயிட்டு சிஎல்எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறது என்னன்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். எதுவுமே தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் என் ஸ்க்ரீன் அப்படின்றதுக்காக அதை கொடுப்போம். ஓகேவா? இதில் வந்துட்டு நோட் -v நோடு -வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது இங்கே ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு Node.js இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொரு கமெண்ட், நீங்கள் நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது npm அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது இருந்தாலே இது வந்துடும். இருந்தாலும் இதை செக் பண்ணுறதுக்கான கமெண்ட். இதுக்கு -வெர்ஷன் கொடுக்கணும், இதுக்கு -v கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ நோடு -வெர்ஷன் ஸ்பேஸ் விட்டுட்டு -வெர்ஷன் அப்படின்றது கொடுக்கணும். புரியுதா? சந்தோஷம். ஓகே, இது வரைக்கும் செட்டப் மட்டும்தான். ஓகேவா? ஒரு ஃபோல்டரை எப்பயும் போல ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் நம்ம இந்த விஷயத்த பண்ண போகிறோம். ஓகேவா? Node.js இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போயே கூட செக் பண்ணுங்கள். நோடு இஸ் நாட் ப்ரோக்ராமில் அப்படி இப்படின்னு வரும், இன்டர்னலாக இல்லை, வெளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எந்த ஃபோல்டர் வேணாலும் போய் செக் பண்ணலாம்னு சொல்கிறீங்களே, அது என்ன கதை அப்படின்னா, ஆமாம், நீங்கள் ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் குளோபலாக தான் போய் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பற்றி ஒரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு போகிறோம், M6ல் இப்போ ரியாக்டு இந்த இடத்துக்கு வந்துடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயுமே இருக்கும் Node.js வெர்ஷன், எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்படி பார்த்துட்டிங்கன்னா இது இருக்கும். எனக்கு இந்த 2 கமெண்ட் இப்போ தேவையில்லை அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா சிஎல்எஸ் கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரி. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா npx, இதுதான் syntax to create a React application. npxன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா npm தானே நம்ம பார்த்தோம். அது என்ன npx அப்படின்னா சொல்கிறேன். ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? இதுக்கு மேலே எல்லாமே பேக்கேஜாக தான் போகும். அதை தான் நோடு மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? npx அப்படின்றது என்னன்னா நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது என்னன்னா பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஆப் என்னதுன்னா பேக்கேஜோட நேம். அதை வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இ-காமர்ஸ் உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் விடக்கூடாது. இந்த மாதிரி தான் பாருங்க, ஐஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் போட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆப். இப்போ சப்போஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் ஃபர்ஸ்ட் ஐஃபன் ஆப் அந்த மாதிரி தான் போடணும். ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ன்றது அப்ளிகேஷன் நேம். இப்போ நம்ம இதை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரியாக்ட்குள்ளார இதை நம்ம எதாவது கிரியேட் பண்ணுவோம்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இந்த கமாண்டே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலி இதுலேயே எரர் அடிக்கும். எரர் நான் கிளியர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் கூகுள் பண்ணி கிளியர் பண்ணணும். ஆனால் குரூப்லேயே எடுத்து போடுங்க. எல்லாருக்கும் இது வரும்னு தெரியாது, வராது. இது எத்தனை பேர் இருக்கீங்க பார்ப்போம். கார்த்தி வந்துட்டியா? நல்ல பையன்டானா. என்னடா ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்க மாட்டேன், பாதியில் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்துடுவேன். இல்ல அப்பவே வந்துடுறேன். 6:10 அப்படி வந்துடும். 6 மணிக்கு அலாரம் வைக்கிறியா? ஆமாண்ணா, 5:55 அப்படி ஆச்சு. லேட்டா இருந்துச்சுட்டேன்.
மை காட், எனக்கே அடிக்குதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் எரர் அடிக்கும். ஓகேங்களா? எல்லா டைமும் அடிக்காது. உங்களுக்கு கதை என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா வராது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா கீழேயே இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஐஃபன் ஃபோர்ஸ் ஆர் லீகசி பியர் டெப்ஸ் அப்படின்றத போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணால் போதும். வந்துடுச்சா? ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். அது என்ன சொல்கிறது, எரர் அடிச்சிருச்சு. ஓகேவா? கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ அப் ஏரோ கொடுத்தேன் அப்படின்னா நான் என்னென்ன கமெண்ட்லாம் கொடுத்தேன்றது தெரியும். அப் ஏரோ, டவுன் ஏரோ. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதில் இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இது கூட தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப்பு ஃபர்ஸ்ட் ஆப்பு. நான் சொல்கிறேன் என்பிஎக்ஸ் என்பிஎம் அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அப்ளிகேஷனை வர வச்சிருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப் இருக்குது. இந்த மாதிரி திரும்ப சொல்லுது எய்தர் ட்ரைவ் யூஸிங்க ஒன்று இதை டெலிட் பண்ணு அப்படின்னு. காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ணதில் எவ்வளோ ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. தட் இஸ் பவர் ஆஃப். சரி, ஓகே, அதனால் வரைக்கும் இன்னொரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம். திரும்ப இதுக்குள்ளதே சிஎம்டி போட்டேன். டெமோன்னு கொடுக்குறேன். இது யூஸ் பண்ணி அதுக்காக நடக்கும். ஓகே, இந்த 3 பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்ப்போம்.
இப்போ அவங்க கொடுத்த கமெண்ட்லேருந்து எடுக்கிறேன். npm இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, npmோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா நோடு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோடு பேக்கேஜ் மேனேஜர். அது என்ன நோடு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னா, நம்ம இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை முழுக்க முழுக்க பேக்கேஜ் வச்சு தான் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், நம்ம கிரியேட் பண்ணுறதே எதை வச்சு அப்படின்னா கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது ஒரு பேக்கேஜ் தான். ஓகேவா? அந்த பேக்கேஜ் வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு npxன்னு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு npm அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் npx அண்ட் npm அப்படின்னு சொல்லிட்டு. npm அப்படின்னா நோடு பேக்கேஜ் மேனேஜர், npx அப்படின்னா நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது, எக்ஸ்பென்ஷன் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் யூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன் என்ன டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெமோக்குள்ளார இப்போ இந்த டெமோக்குள்ளார போயிடும். இந்த டெமோக்குள்ளார போட்டுட்டு அகைன் இதுக்குள்ளார போயிட்டு சிஎம்பி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு index.html கிளிக் பண்ணுறதுனால npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா இதோட இதை ஸ்டாப் பண்ணிடும். நல்லா இருக்கு. இது பண்ணிக்காது, ஏன்னா ஆல்ரெடி 3000 ரிப்போர்ட்ல ரன் பண்ணிட்டு இருந்தேன், அதனால அது யாரும் நான் சொல்றேன். வந்தாச்சு. ஓகேவா? நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த npm இந்த விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய இதில் நோட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட் இஸ் திஸ், ஓகே, நோட்.js இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த எரரும் அடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, உங்களுடைய பேக்கேஜில் போயிட்டு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ணீங்களோ அதில் போயிட்டு npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனோட பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓகே, ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா குரூப்பில் உங்களுக்கான எரர் மெசேஜ் எடுத்து போடும். அதுக்கப்புறம் வாட் இஸ் npx, வாட் இஸ் npm, அந்த டொட்டுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் கரியாக தான் இருக்கும். செட்டப் மட்டும் கொஞ்சம் காண்டாகும். பட் அது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிகிறதா?